ஓ அதுல இருந்து அப்பாடே தமிழ் ஏரியா அப்பாடைய புதுசா இருக்கு ஒரு நல்லா அதாவது இங்கிலீஷும் இல்ல தமிழும் இல்ல தங்கிலீஷ் அப்பாடை நல்லா இருக்குது. அப்பாடைக்கு என்னென்ன கிஃப்ட் எல்லாம் கிடைச்சது ஒன்றும் கிடைச்சமா இல்லை. ஏ என்ன தெரிகிறது? ஓய் பக்கெட் உள்ள மோதிரம் இருக்குதா எல்லாம் ஒரு மோதிரம் ஓட்டிக்காம போல இருக்கு. இங்க படுத்துற நிமிஷம் நாள தாங்க முடியலையே. 6 வருஷத்துக்கு முதல் தாங்க கயாதை வச்சு அம்மா வருவாரு அவன் ஜனல வந்தாலும் ஏய்வாங்க வந்துட போடாண்டே அப்படி திடீர்னு வந்தாலும் டாக்டர் கண்ண முடிச்சுடுவேன். இலங்கைக்கு வந்து இப்போ எப்படி இருக்கு? இலங்கைக்கு வந்ததுல கொஞ்சம் பிரச்சனை சொன்னா நான் பாக்குறேன் வேறொரு பிரச்சனை இல்லை. நான் ஹாப்பியா இருக்கு. எந்த வீட்டில் நல்லா பாக்குது. இந்த வெளிநாட்டு வாழ்க்கை வந்து நீங்க எப்ப ஆரம்பிச்சீங்க? நான் 2003 ஆரம்பிச்சேன். பிள்ளைங்க மூத்தையை கூட பார்க்காம இருந்துடுவீங்க. எப்படி இருந்தது? குளருவேன், தனியாக கிடந்து குளர்றது யோசிச்சிருக்கிறேன். நான் சொன்னானே வரப்போறேன். எனக்கு போய் ஒரு வருஷத்துக்குள்ள எனக்கு அங்க இருக்கிற விருப்பம் இல்லை. இங்க பிள்ளைகள காவல் தான். அப்ப தொடரா வந்து எத்தனை வருஷமா இருந்த நீங்க? அப்படி ஒரு வருஷம் முடிய 5 வருஷமா 5 வருஷத்துக்கு இங்க வாரினே ஒரு 8 வயசு ஆயிடுச்சு. அப்போ ஒரு சின்ன நாள் நம்ம வந்து இறங்கினோடனே மொபைலை வண்டி எடுத்தாங்க. இந்த கையில் இருந்த மொபைலு மற்ற இன்னொரு கேமரா வண்டி வந்து இவன் என்ன வேண்டியமோ இந்த பக்கத்தில் வேறுலேருந்து ஆட்டோ ஓடுவான். நான் வேறு வீட வருவேன் வந்து படுப்பேன். கொஞ்சம் வேறு வாரத்தின ஒழிப்பு வண்டி வாகனத்தில் ஏறிருந்து பாகத்தில் ஏறி வலிக்கு கொண்டு களத்தில் விழுந்து ரூம் பண்ணுவான். அப்பா கிடைச்சது வந்து எங்களுக்கு ஒரு சந்தோஷம். ஓகே ஓகே நன்றி. வெல்கம் டு ஆர்ஜி பீத் கேஜி. ஆரம்பத்திலேயே எல்லா தந்தையர்களுக்கும் இனிய தந்தையர் தின வாழ்த்துக்களை சொல்லிக்கொள்கிறோம். மேடம் ஆமாம், உண்மையிலே 2 பேரும் சார் சொல்லிக்கொள்கிறோம். அதை தாண்டி வந்து இந்த சேனல்லையும் அடுத்து வந்து ஆர்ஜி தமிழா சேனல்லையும் வந்து நிறைய பேர் வந்து அப்பா வீடியோக்கு வந்த பிறகு வந்து நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. அப்பா உங்களோட அப்பா வீடியோ எடுத்து போடுங்க. ஒரு வீடியோ தான் நாங்கள் போட்டிருந்தாங்க. திரும்ப நீங்கள் எடுத்து போடுங்க. அவர் வாழ்க்கை அதாவது நிறைய பேர் இப்போ அண்ணா பிறலாண்ட அண்ணா எல்லாம் வந்து எடுத்து போட்டிருக்காங்க கட்டார் வாழ்க்கையை பற்றி. ஆனால் வந்து அதெல்லாம் தாண்டி ஒரு அனுபவம் கூடிய நிறைய வருஷம் கூடிய கிடந்தவர். ஸோ அவர் கதையை ஒருக்கா எடுத்து போட சொன்னவங்க எல்லாரும். அப்போ இந்த தந்தையர் தினத்தில் அன்றைக்கு வந்து அப்போ வீட்டில் வந்து சும்மா அவங்களுக்கு அந்த கேக் அரேஞ்ச் பண்ணிங்க. இப்போ நிறைய நாளைக்கு அப்போ வந்துடுறானே, அப்போ அதுக்காக கேக் அரேஞ்ச் பண்ணிக்காங்க. அந்த தந்தையர் அந்த கேக்கை கட் பண்ணிட்டு அதோட சேர்த்து நீங்கள் கேட்ட மாதிரி வந்து சில கேள்விகளை கேட்க போகிறோம். ஸோ வந்து நீங்கள் எதிர்பார்த்த அந்த கேள்விகளுக்கான பதில்களும் வந்து இந்த வீடியோவில் வரும். ஸோ அதை பார்க்கறதுக்கு முன்னால் நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் முதல்ல நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படி பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இனிய தந்தையர் தின வாழ்த்துக்கள். அப்பாடே வாழ்த்துக்கள். அப்பாடே வாழ்த்துக்கள். அப்பாடே வாழ்த்துக்கள். தந்தையர் தின வாழ்த்துக்கள். அப்பாடே வாழ்த்துக்கள். ஏன் அப்பாடே என்று சொல்றாங்க? ஏன் சொல்றீங்க அப்பாடே? அப்பாடே என்று ஒரு ஆள் சொன்னீங்க எனக்கு. அது நாங்க வச்சிருக்கேன் பேர் அப்பாடே. சிரிக்கிறாரு. ரைட். என்ன சொல்லுச்சுன்னா அந்த தமிழ்லையும் சரியா அது வந்து இங்கிலீஷ் கலந்து சொன்னோம். இங்கிலீஷ் அதுல இருந்தா அப்பாடே. இங்கிலீஷ் தமிழ் ஏரியா அப்பாடே புதுசா இருக்கு ஒரு நல்லா. அதாவது இங்கிலீஷும் இல்ல தமிழும் இல்ல தங்கிலீஷ். அப்பாடே நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. ஈஸியா இருக்கும். இப்ப இந்த அப்பாடைக்கு இந்த சேவிங்லாம் பண்ணி அப்பாடைக்கு முன்னு பண்ணி தான் எனக்கு தெரியாது. அப்பாடே தெரியாம இல்ல நான் வந்து மாட்டினேன். அப்பாடே மாட்டினேன். சரி, அப்பாடைக்கு என்னென்ன கிஃப்ட் எல்லாம் கிடைச்சது? ஒன்றும் கிடைச்சமா இல்லை. ஓய் பக்கெட் உள்ள மோதிரம் இருக்குதா எல்லாம் ஒரு மோதிரம் ஓட்டிக்காம போல இருக்கு. சரி சொல்லுங்க, வெக்கப்படா சொல்லுங்க. என்னென்ன இப்போ 6 பிள்ளைல என்னென்ன கிஃப்ட் உங்களுக்கு பிரசன்ட் பண்ணாங்க காலையில் எழுந்தி? என்ன பிரசன்ட் கேட்க விட்டா பிரசன்ட் எல்லாம் அப்போ சரி, அப்போ பார்க்க தயாரிக்கு என்னென்ன பிரசன்ட் சொல்லி இதோட என்ன கிஃப்ட் பெரிய கிஃப்ட் எந்த பிள்ளையோட தான் பெரிய அப்போ ஒரு கிஃப்ட் இருந்தா அது எனக்கு தேவையில்லை. இதை விட கிஃப்ட் என்னோட வளர்ந்த ஒரு வார்த்தையில அனுப்பி விட்டியப்பா. என்னோட வளர்ந்த கிஃப்ட் கொஞ்சம் தூக்கி பிடிச்சிருவோம்.
ரைட் ஓகே இப்ப கேக் கட் பண்ணுவோம். அப்ப ஜெயந்தியை மட்டும் பிரசன்ட் பண்ணலையா? அவன் மனைவி வந்ததே என்ன நடந்தா சொல்லுங்க. நேற்று கேக் கட் பண்ணுவோம் அப்படி சொன்னேன். அப்பாவுக்கு தெரியாது நேற்று என்னண்டு. அப்ப நான் இன்றைக்கு பிறந்த நாள் அப்பாண்டு இல்லை இல்ல இன்றைக்கு எனக்கு பிறந்த நாள் 7ஆம் மாசம் தாண்டு அப்பா இல்ல இன்றைக்கு பிறந்த நாள் ஐடியா பார்த்து செக் பண்ணிட்டு அப்பயும் நான் சொன்னேன் இல்ல டேட்டை நீங்க விளையாட சொல்றீங்கப்பா சரியா தாரிக்கு டேட்டா போட்டிருக்கீங்க உங்களுக்கு கண் தெரியலையாண்டு. அம்மா வந்து பார்த்துட்டு சொன்னா ஓ இன்றைக்கு அப்பாடேன்னு சொல்றதுக்கு இடையில நடக்கண்டு அப்படியே வந்தது. அம்மாவது கொஞ்சம் இங்கிலீஷ் நாலேஜ் வந்து டக்குனேன் அப்பாடே இருந்தாலும் அது நல்லா இருக்கு. இங்கிலீஷ் எல்லாம் ஓடும் தானே. இங்கிலீஷ் வாத்தியார் மகள் நீ தமிழ் வாத்தியார் மனைவி. ஸோ தமிழும் இங்கிலீஷும் சேர்ந்து தங்கிலீஷா வந்துட்டு வாழ்த்துக்கள் கிடைச்சிருக்கு. பிரச்சனை இல்லை. சரி கேக்க கட் பண்ண சொன்னாங்க நீங்க சொன்னதுக்கு. ஓகே ரைட் ஓகே ஓகே கேக்க பற்றி முதல்ல உங்களோட ஒப்பீனியன் சொல்லணும். கேக்க பற்றி எப்படி இருக்கு? கேக்கு கேக்கு மாதிரி இருக்கு. இதுவும் பூவெல்லாம் டிசைன் எல்லாம் நல்லா இருக்கு. எங்க இருக்கா உங்களுக்கு ஸ்பெஷலா காஃபி டே இந்த காஃபி கேக் காபி கேக் காஃபி கேக் காபி கேக் இங்கிலீஷ் எல்லாம் கூட போய் வாரத்தாலே சிக்கலா கிடக்கணும். தமிழ்லயே நம்மளுக்கு வச்சுக்கலாம் அடிக்கலாம். இது என்ன தெரியுமாப்பா? சூப்பர்மேனா சூப்பர்மேனா அதாவது சூப்பர் டாட் சூப்பர் டாட்னு தான் போய் பறந்து போனேன். அப்ப அப்படி பறக்கிறேன் தெரியுமா? இப்படி வந்தா நான் உள்ள இப்படி வரல இப்படி சரி. அப்ப இப்ப இதுக்கு என்ன பாட்டு படிக்கிற? கவி ஒருத்தர் படிக்கிற சொல்லுங்க. இப்ப கேக்கு உங்ககிட்ட அங்க கிளம்பு. ரைட் ஓகே டீச்சருக்கு தெரியும். அப்பா அப்பாவுக்கு விஷ் பண்ற பாட்டு வந்து என்ன பாட்டு? அதான் இல்ல இருக்காச்சும் பாட்டுகள் இல்லையா? உண்மை நம்ம கிரேட். அடுத்த நம்ம கட் பாட்டு இயக்கி படிப்போம். ஹாப்பி அப்பாடே வாழ்த்துக்கள் அப்பாடே ஃபாதரே வடிங்க அப்பாடே கூப்பிடுற வயது. சரி அப்பா சரி வட்டுங்க நீங்க மட்டும் வட்டுங்க. ஓ ரைட் ஓகே. பால் மணக்குது காஃபி மணக்குது. எல்லாரும் மொத்தம் அதுக்கு பெரிய இல்ல பிடிங்க. இல்ல இல்ல இந்த கிரீம் எடுத்து விட்ட ஒரு இது பிடிங்க. சரி ரைட் சரி. அப்பாடே இதுக்கு முதல் கொண்டாடிக்கிறோம். வாழ்க்கையில பத்தி தான் பாடி இன்னொரு எத்தனை வருஷம் 6-7 வருஷத்துக்கு முதல் தான் கஜாதை வச்சேன். இந்த பிள்ளையை வீட்டு கொண்டு நாங்கள் குடி தோண்ட ஏஜில் இருந்து அந்த இதை ஒன்றும் செய்யலை. அவையில் வீட்டையும் சொல்லி பார்த்தா அவையில் ஒன்றும் இல்லை. எங்கே நான் போய் சேரட்டை கொண்டு போட்டு விட்டுட்டாங்க. நாங்களும் திருப்பி கேட்டு பார்த்தா ஒன்றும் செய்யலை. பிறகு நேரான்ட்டு நான் போய் விட்டுதேன். நம்ம விட்டுட்டு போனால் தானே என்ன நம்மளை உள்ள நம்ம விட்டுட்டு போக மாட்டேன் தானேன்றதுல நான் போய் விட்டுதேன். ஒரு கடைக்கு யாரும் சிக்கல் உண்டு வந்துக்கு என்ன சிக்கல் கெம்பஜி போகிறதுக்கு கசாது பதிவு வேணுமென்ட்டு. அப்போ என்னடாப்பா 2 வீடு தம்பி அங்கே கூட்டிட்டு வந்தேன். அப்போ அதால அன்றைக்கு வச்சு அந்த பழைய ரேட் போட்டு வச்சோம் இல்லை தான். அப்போ லிங்காலி சொல்லி சிரிச்சான். அப்பாட கல்யாணத்துக்கு நாங்கள் போய் தோம்புறேன்
நீ சின்ன ஆள் தானே எல்லாருக்கும் தெரியும். ஆனா தம்பிக்கு தான் தெரியும். உங்களோட கல்யாணத்தை திரும்ப நாங்க நடத்தி பிள்ளைகள் திருமணம் நடந்தது. நம்ம 60ஆம் கல்யாணம் பேர் சஜீவன் அந்த பிள்ளைகள் தான் நமக்கு முக்கியம். என்ற பிள்ளைகள் சிறப்பா நல்லா இருந்தபடியே தான் நமக்கு இந்த வேலையெல்லாம் செய்த பிள்ளைகள். அதுக்கும் நம்மளும் நல்லா இருக்கணும் பிள்ளைகளோட. ரொம்ப பெருமையா இருக்கு. நம்ம ஒழுங்கா பிள்ளைகளோட பாசமா இதா இருந்தா தான் பிள்ளைகள் நம்மளோட பாசமா இருக்குது. எல்லாருக்கும் சொல்லுங்களேன். அப்பாடே எல்லாருக்கும் சொல்றேன். சொன்னாலும் கோய்ப்பாங்க. அப்பாடேயோ சொல்றேன். பிள்ளைகளை குடிச்சிட்டு வந்து அடியாதங்க, அடிச்சு தும்புறதாங்க. சில ஆக்கள் பிடிச்சிட்டு வந்து பிள்ளைகளுக்கு கொண்டாட்டிக்கு அடிக்கிறேன். அடிச்சு கழிச்சு அப்படி வளர்க்காங்க. நீங்க குடிக்க வேணான்னு சொல்ல மாட்டேன். நானும் குடிக்கிறேன் தான் குடிக்கிறேன் சொல்ல மாட்டேன். நம்ம குடிச்சு வந்தாலும் ஒரு நாளும் பிள்ளைகளோட சண்டை பிடிக்க மாட்டேன். எங்கட சங்கத்தோட என் சண்டை பிடிக்க மாட்டேன். அவட சும்மா தான் அவ்வளவுதான். அது கண்ண மின்னறத பாக்குறது தான் முஸ்பாதி பண்றது தான். வேற ஒன்றும் அதுதான் வேற ஒன்றும் இல்லை. நம்ம அப்படி அடிச்சு வளர்க்கல. ஆனா 2 பேருக்கும் ஒரு தரம் அடிச்சிருக்கேன். அவங்க 2 பேருக்கும் சும்மா பிள்ளைக்கு சும்மா அப்பா அப்பா அடிக்காங்க சின்ன இல்லை இப்படி தட்டா அம்மா அப்பா அடிக்காங்க சின்ன இல்லை எவ்வளோ போல வருதுல பிள்ளை எவ்வளோ நாள் கிரிப்பாளி சும்மா தட்டுனா சரி. அம்மா அப்பா அடிக்காங்க அது எனக்கு சிரிப்புக்கு அவள்கிட்ட போடி பண்றேன். சும்மா தட்டிட்டு போட்டு போறேன். சரி ஓகே. அப்ப வந்து திருப்பி இந்த பிள்ளையோட கொஞ்சம் போல அடுத்தான் எங்க மூத்த ஆள் கிடக்காரு. ஆனா இன்னொரு விஷயம், கூடுதலா கனவுல வரவன் சின்ன வயசு எனக்கு கனவுல வரும். அவனை கூட்டி தெரிஞ்சது எனக்கு கனவுல கூட வரவன் தான். அந்த சின்ன வயசு போட்டோல அந்த இன்னும் என்னன்னு தெரியும் மறக்கவே இல்லை. அப்ப நாங்களா அடி பார்க்கல கனவுல. நீங்க குறைவிடாப்பா அவன் தான் சொல்றேன். அதுக்காக நீங்க கோவிச்சுறாங்க கனவுல வருது. அம்மா கனவுல வரல. அவன் கனவுல வந்தாலும் வந்துட போடாண்டே அப்படி திடீர்னு வந்தாலும் டாக்டர் கண்ண முடிச்சுவேன். கனவுல ஏஜ் வேண்டாம். கனவுல சட்டி வாங்க போதுக்கு வருவோம். வடிகளுக்கு வர மட்டும்தான். ஆனா என்னண்டு நான் என்ன சொல்லணும், அப்பா ஒருத்தருக்கு ஏசிடல கண்டுபிடிக்க மாட்டாரு, என்னண்டு அடிக்க மாட்டாரு, நீங்க மாட்டாரு. அம்மா என்ன நம்ம எல்லாரும் நல்லா இருக்கணும்டா என்ன அம்மா வந்து ஏன்னா கண்டிப்பு எல்லாருலயும் கண்டிப்பு எல்லாரும் இப்படி வளரணும் அந்த ஒரு இது அம்மா. நான் சொல்றேன் உங்கள்கிட்ட என்னல நீங்க வாசம் வச்சுக்கிற மாதிரி அவையும் வச்சுக்க. நான் தூக்கி வளர்க்கல உங்களை என்ன நான் பள்ளி நடங்கன்னு தெரிஞ்ச உங்களை கண்டிச்சு வளர்த்ததோ தூக்கி வளர்த்தோ எல்லாம் அவதான். அப்ப அம்மாவில பாசம் வைக்கணும்னு சொல்றேன். அம்மாவில சரிப்பா அம்மா சொல்றீங்க நீங்க. ஆனா இது வரைக்கும் சின்னல இருந்து நாங்க சொல்றேன் அப்பா அப்படி எல்லாரும் அப்பா அப்படி சொல்லுவாங்க. அப்ப அம்மா கொஞ்சம் ஹேட்டா இருக்கும். இப்ப சின்னல நீ சொல்ல நீ சின்ன நான் இருந்தா அவரும் சொல்லிருப்பாரு. நான் இல்ல தானே அவரு சின்ன வயசுல அப்பா முடிக்கணும் அப்பா முடிக்க வேண்டிய சொல்றது என்ன போன் கேட்கறல ஒன்று வேண மாட்டாரு ஆனா அம்மா அப்படி இல்ல. நீங்க ரத்த வச்சு போட்டுரு போல நீங்க ஒவ்வொரு நகர்வுகளையா பாப்பா அம்மா என்னறான் உள்ள இருங்க வரான் என்னறான் அவன் எதிர்காலம் என்ன எல்லாத்தையும் சிந்திக்கிறாவே. அப்ப அப்பா அப்படி இல்லை, அவர் ஃப்ரீயா விட்டுருவாரு. அந்த இது அமரம் விழுந்து கிடக்க காலையில் ஒரு சம்பவம் இருக்குது. அப்போ காலையில் வெடி நேரத்தில் எழுப்பிடுவேன். உங்களை புரிய விட்ட மாதிரி அந்த நாய்க்குட்டி எவ்வளோ புரிய விட என்ன ஓட்டாங்க பெரிய அடுத்த உலகக்குள்ள போயிட்டு அடுத்த உலகக்குள்ள போயிட்டு பின்னால விரைச்சு கொண்டு விழுந்து. அதே மாதிரி தான் இன்னொரு கேள்வி 2 பேர் இருக்கேன் நாங்க இங்க. நானும் கண்ண முக பார்த்தது கடப்பால போறதுக்கு
வெளியில போகல சிக்கல். வயதுல பாத்துக்கிறேன் கிச்சனுக்கு அந்த பக்கம் திரும்பிண்டா நம்ம இதுக்குள்ள அவரு பார்த்து கால நட்டிட்டு நம்ம உள்ளப்ப பாக்கலன்னா அவர் ஆள்காலி. என்னன்னா நாய்க்குட்டி வந்து விடுற இல்ல, நாய்க்குட்டி வெளியில நடந்து கூப்பிடுற அப்பா எல்லாம் வந்து என்ன அப்படித்தான் விடுறாங்க இல்லைன்னு சொல்லி ரெண்டு பேர் கிடக்குறாங்க வீட்டுல. அப்பா அப்பா அம்மா வந்து இப்ப நிறைய துன்புறுத்திருக்காங்க. அப்பா அதெல்லாம் சொல்ல போறேன் எனக்கு ஒரு கேள்வி என்னன்னா, அப்பா கொண்டாடுற நம்ம அப்பா முதல்ல அப்பா வார நீங்க எப்படி கொண்டாடுனீங்க? முதல் நாள் எப்படி ஃபீல் பண்ணீங்க? எப்படி கொண்டாடுறோமா? எந்த வாய் கொடுத்தீங்க? சொல்லி வேண்டாம் வாய் கொடுத்தீங்க. என்ன பண்ணி பாருந்தா தருணம் எப்படி இருந்தது? அண்ணா பிறந்தது அப்பா நீங்க எப்படி கொண்டாடுனீங்க? நன்னிடம் சரியா பிரச்சனை டைம் 90ஆம் ஆண்டு பிரச்சனை கொக்கொடிச்சலில் ஓடி போய் கிடந்த ஆமி வாரான்ற வயதில் கிடக்கிறதுக்குள்ள எங்க கொண்டாடுறேன். பிறந்த சந்தேகம்னா அந்த சந்தேகத்தை கொண்டாடுறதுக்குரிய நிலப்பாடு இல்லை அங்கே வன்சியல் பிரச்சனை. அதில் சரியான கஷ்டப்பட்டு நாங்கள் மட்டக்களப்புக்கு கொண்டு போயலாம். மட்டக்களப்பு ஃபுல்லாக சண்டை நடக்குது. அப்போ மகளிர்தீவு டாக்டரை தான் போய் கூட்டிகிட்டு வந்தேன். அவரை கூட்டிகிட்டு வந்தேன். செக் பண்ணிது 4 மணிக்கு தம்பி பிறகுக்குள்ள 3:30 4 மணி சரியா அந்த டைம் ஒரு செக் நம்ம தனியே தானே நீங்க எல்லாருக்கும் சொந்தம்னா இப்ப நீங்க எதிர்பார்த்திருப்பீங்க இருந்திருப்பீங்க பாம்பளை புள்ள ஓம்பளை புள்ள. அப்படி எதிர்பார்க்கல. நமக்கு எந்த புள்ள வந்தாலும் எல்லாம் பிள்ளைகள் தானே. நான் அப்படியெல்லாம் எதிர்பார்க்கல. அப்படி எதிர்பார்ப்பட இருந்தா பெண் பிள்ளை பிறக்கணும், இந்த ஆண் பிள்ளை பிறந்தா அது சங்கடமா நான் எதிர்பார்க்கல. இல்ல இப்ப இருக்கிற பிரச்சனை தான் தெரியுமா, அந்த நேரத்தோட அந்த செக் பண்ணி போட்டாமா இதே நம்ம இதுதான் வேணும்னு சொல்லி எதிர்பார்க்க கூடாது. எதிர்பார்க்காம இருந்தா தான் எல்லாம் நடக்கும். இந்தியாவில் அப்படி அனுமதி இல்லை, செக் பண்ணி அனுமதி இல்லை. சரி, இப்போ வந்து லைஃப் சந்தோஷமா போகுது அப்படிதானே? இப்போ இலங்கைக்கு வந்து இப்போ எப்படி இருக்கு? இலங்கைக்கு வந்ததுல கொஞ்சம் பிரச்சனை சொன்னா நான் பாக்குறேன் பாருங்க. வேறொரு பிரச்சனை இல்லை. எல்லாம் ஹாப்பியா இருக்கு. எந்த ஊர்ல நல்லா பாக்குது. சந்தோஷமா இருக்கேன். இதான் பிரச்சனை. அது இங்க பார்த்தா தான் கடப்பு தாண்டோட தான் கொஞ்சம் பிரச்சனை. அதுவும் இல்லை, பாக்குற வாரியை பார்த்தா முடிச்சு போட்டிருக்காங்க. போயிடுவேன். என்ன கிஃப்ட் ஒன்று சொல்லுங்க. நீங்க உங்களுக்கு பிடிச்ச கிஃப்ட் வாங்கி தர போறோம். என்ன கிஃப்ட்? எனக்கு என்ன தெரியுமா? எனக்கு என்ன இல்லை நீங்க சொல்லுங்க. இப்போ உங்களுக்கு பிடிச்ச என்ன? எனக்கு அப்படி ஒன்றும் பிடிக்கல. என் பிள்ளைகளும் என் மனுஷன் தான் பிடிக்கும். எனக்கு தேவையில்லை. நீங்களே எப்படி பெரிய கிஃப்ட் அறிவிங்களோ எனக்கு எனக்கு கிஃப்ட். அண்ணா ஒரு விட்ட போட்டாங்க. மைண்ட்ல எனக்கு வரல. நான் சொல்ற விஷயம் எல்லா தாய் தகப்பனுக்கும் தன்னை பிள்ளைய வளர்ந்து ஒரு நல்ல பேரை பெற்று கொடுக்கணும்டா இல்லை அதை நினைப்பாங்க. அதை கொடுத்தீங்க நம்ம அவங்களோட பேரை காப்பாற்றுற அளவுக்கு நல்லா நடந்தாங்க. நம்மள கழிச்சு நடந்தமா எல்லாரும் இன்றைக்கு நம்மளை மதிச்சு நடக்காங்க. அவ்வளவுதான். அப்படி இருக்காங்க. அதான் நான் பட்ட கஷ்டம் எனக்கு தான் தெரியும். சரி, ஓகே. தம்பிக்கும் தெரியும். இப்போ என்னென்னு சொல்லி சொன்னால் உங்களோட வெளிநாட்டு வாழ்க்கை பற்றி நிறைய பேர் கேட்டவங்க. அதை நம்ம இப்போ கேக் கட் பண்ணி முடிஞ்சானே. அப்போ அதை சம்மந்தமாக கதை பண்ணாமே. சரி, ஓகே. என்னென்னு சொல்லி சொன்னால் நேற்று தான் வந்து ஃபாதர்ஸ் டே. ஸோ நேற்று வந்து நைட்டு வந்து கேக் கட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி ஜோதிச்சு கேக் எல்லாம் எடுத்தாச்சு. அப்புறம் ஏன்னு பார்த்து நிப்பாடுறேன். இல்லை அண்ணா இல்லை, அண்ணா அங்கே அவரோட வீட்டை வைத்தாரு. நீ அண்ணா வந்ததுக்கு பிறகு தான் அதை செய்யணும், எல்லா பிள்ளைகளையும் வச்சு செய்யணுன்றதுக்காக தான் இதை கட் பண்ண வச்சிருந்தேன் நாங்கள். அதை தாண்டி நைட்டு தான் அக்கா வந்து வேற முடிய கேக் எடுத்து வந்தவர். அப்போ கட் பண்ணணும்னு சொல்லி பார்க்கல. இல்லை அப்போ என்னால் இல்லை, அதை நாளைக்கு கட் பண்ணலாம் பிரச்சனை இருந்து. அப்போ அதை ஒரு வீடியோவை கிரியேட் பண்ணுவோம்னு சொல்லி நாங்கள் பிளான் பண்ணி அதை வீடியோ எடுக்க துவங்கிடுவேன். ஓகே, இப்போ இந்த வெளிநாட்டு வாழ்க்கை வந்து நீங்கள் எப்போ ஆரம்பிச்சிங்க? நான் 2003 ஆரம்பித்தேன். அப்போ எனக்கு விருப்பம் இல்லை வெளிநாட்டுக்கு போகிறது இல்லை. நான் இங்கே நல்லா வேலைஞ்சிட்டு இருந்தேன். களவாஞ்சில் வேலைஞ்சிட்டு இருந்தேன். நான் டிராக்டர் ஓடிட்டு இருந்தேன். அப்போ எனக்கு தொழில் பிரச்சனை இல்லை. நான் தொழில் இல்லைன்னு இருந்ததில்லை. அப்போ வெளிநாடு போக வேண்டிய சொல்லிது என்ன கூப்பிட்டு தெரிஞ்சாங்க. நான் பழக்கின தம்பியாக்கள் தான் அவனுகள் போகிறதுக்கு வழிகிட்டு என்னையும் பாவான்ட்டு கூப்பிட்டு தெரிஞ்சாங்க. அப்புறம் ஒரு மாதமாக நான் வரலடா நீங்கள் போன்னு சொல்லிட்டு இப்படியே தெரிஞ்சேன் தம்பி அவனுகிட்ட. அந்த தம்பியாக்கிட்ட சொல்லிட்டு அவனை விட மாட்டேன்ட்டான். என்ன கூட்டிகிட்டு போனால் தான் அவனுக்கு நல்ல வண்டு போட்டு வாண்டு கூப்பிட. அப்புறம் திருப்பி போய் ஹிஸ்டரியோட போட்டோக்களை பிடிச்சிட்டு கொழும்புக்கு போனது தான். கொழும்புக்கு போய் பாஸ்போர்ட் எல்லாம் பிடிச்சி உடனே கொடுத்துட்டு வந்து சரியாக ஒரு மாத்தையால் விசா வந்தது.
போயிட்டீங்க போனா சவுதி சரியா நீங்க போகல எப்ப 2003 2003 8ஆம் மாசம் போனோம். 3 வயசு எங்களுக்கு. தம்பி சின்ன வயசு. அப்ப நீங்க போயிட்டு இப்ப முதல் நாள் இப்ப போறவங்களுக்கு இப்ப நிறைய பேர் இருக்கிறாங்க, நம்மள ஆட்கள் அங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. அப்போ கொஞ்சம் பழக்கமாரமா இருக்கும். ஆனா நீங்க போன அந்த ஃபர்ஸ்ட் இதுல வந்து இப்ப ஆட்கள் இருந்து இந்த சவுதி அரேபியால அந்த டைம் போன ஆட்கள் குறைவுனே குறைவு. அப்ப நீங்க முதல் தரம் போய் அங்க என்னண்டு நாங்க போனோடனே ஏர்போர்ட்டுக்குள்ள கொண்டு இறக்கி விட்டாங்க. எல்லாம் புதுசு தானே எங்களுக்கு. இந்த ஏர்போர்ட்டும் புதுசு, அங்கேயும் போய் புதுசு. போய் இருந்தோடனே அதில் ஒரு 20-30 பேருக்கிட்ட நாங்கள் அந்த ஒரே கொம்பனி ஆக்கள் சிங்களாக்கள் எல்லாம் வந்திருந்தாங்க. எல்லாரும் போய் ஒரே லைனில் போய் இருந்தோம். அங்கே வந்து பார்ப்பானே எங்களோட விசா இதை பார்த்துட்டு எல்லா விசா இதை பார்த்து எல்லாம் லைன் ஆகி விட்டானே. எங்களை இவ்வளோ பேரும் ஒரே கொம்பனிக்கு வந்திருக்கேன், ஒரே கொம்பனிக்கு வந்திருக்கேன். உடனே அவனை அறையில் வாஜி எங்களை இப்படியான்னு கையை காட்டுவோம். ஒரு பக்கம் அங்கே போய் குந்தி இருந்தான். ஒரு ரோட்டை பார்த்தோம், புஷ்கண்டு வாகனம் காட்டா வீடு எங்க வந்து மாட்டுனேன். நம்ம மெல்ல மெல்ல ஓடின வாகனம் அங்கே அவ்வளோ ஸ்பீட் போகும், 140 150 போகும் வண்டியால். சந்திரன் அந்த தம்பி சொல்றான், என்னென்ன இந்த வாகனம் போகிறோம் இதுக்குள்ள நம்ம அங்கே உச்ச வந்து வாகனோட போகிறோம்ட்டு. அப்புறம் ஒரு கொழும்பால் ஒரு பொடியம் வந்தான் அங்கே ஏற்றி போகிறதுக்கு வேன் கொண்டு. நீ வேனில் ஏற்றிட்டு கொண்டு கடையில் கொண்டு விட்டான் சாப்பிட்றதுக்கு. கடையில் கொண்டு விட்டு சாப்பிட்டதுக்கு பிறகு கேம்புக்கு கொண்டு வரான். கேம்புக்கு கொண்டு விட்டானே. அங்கே தமிழாக்கள் எல்லாம் இருந்தேன், நம்ம கல்முனை பொடியெல்லாம் இருந்தவனே. நீ அவனோட காய்ச்சி பேசிட்டு அப்படி இருந்தால் கல்முனை பொடி இருந்தால் அங்கே கடையும். போனோடனே எங்களுக்கு 100 ரூபா காசு இருந்தாங்க. அங்கே டொலரில் ரியால். எல்லாருக்கும் 100 ரூபா 100 ரியால் காசு இருந்தாங்க. இனி அதை வேண்டிட்டு ஒரு ரூமில் 6 பேர் ஆக்களை கொண்டு போட்டாங்க. புது தலாணி வெற்றி எல்லாம் தந்தானே, டவுல் கட்டி. அப்போ 6 பேரை வந்த நம்ம தமிழாக்களோட சிங்களாக்களோட அப்படியே கொண்டு போட்டாங்க. சரி என்று ஓடி இருந்தால் அப்போ நைட்டுக்கு என்ன சாப்பாடு அப்போன்னு ஓட்டு இருந்தோடனே அங்கே உள்ளுக்குள்ளேயே கடை இருக்கு, அந்த கொம்பனி கடை. அப்போ அங்கே அவைகளுக்கு எங்களுக்கு சாமான் கொடுக்குறதுக்கு அந்த போர்மை ஒரு இருக்கும். அதுக்குள்ளே அவன்கிட்ட போய் காய்ச்சி எங்களுக்கு சாமான் மட்டும் சொல்லி கொண்டு காய்ச்சி அவங்க கூடுதலாக தரமாட்டான். எங்களுக்கு அந்த வேலை கிடைச்சது பூரா கூடுதலாக தருவான். குறிப்பிட்டதுக்குள்ள அந்த இது தருவான் சாமான். எல்லாம் இருக்கு, எல்லா சாமான், மீன் வெள்ளம், மலைக்கறி வெள்ளம் எல்லாம் இருக்கு. அங்கே நம்ம பாத்திரங்கள், சமைக்கிறதுக்குரிய பாத்திரங்கள் எல்லாம் வேண்டினா அங்கே 6 பேரும். அதில் கல்முனைப்படி ஒரு சிங்களப்படியும் தமிழ் தெரியும். அவரும் எங்களோட சேர்ந்தாரு. அப்போ நான் இங்கேருந்து போனேன், எங்களோட ஊருந்து போனேன் 3 பேர். பேர் சொன்னால் 6 பேர் ஆக்கள் எல்லாம் நல்ல பிள்ளைகள் தான் சேர்ந்து நமக்கு சமைக்க தெரிஞ்சாச்சு. 3ஆம் நாள் எங்களுக்கு உள்ளுக்குள்ளே லைசன்ஸ் எடுக்கிறதுக்கு பொலிசிக்கு கொண்டு வரல. அது பெரிய கொம்பனி மன்னற்ற மச்சான் அவர், அந்த கொம்பனிக்காரன். அப்போ உள்ளுக்குள்ளே ரைனிங் எங்களுக்கு வாகனம் ஓடி காட்டணும். அப்போ அதில் 26 பேர் டிரைவர், மற்ற லேபர் 4 பேர். அப்போ 26 பேருக்கும் ஒரு ஆளுக்கு 15 நிமிஷம் 20 நிமிஷம் வண்டி தருவாங்க விடுறதுக்கு. அதில் சிங்களப்பொடிய கொஞ்சம் நல்லா ஞானிகள். அதில் நாங்கள் போன 6 பேர் தமிழாக்களில் நான் மட்டும்தான் அடுபட்டேன், டிரைவர் அடுபட்டேன். எனக்கு போய் 13 நாளையால் வண்டி அடைச்சிட்டு எனக்கு என்னோட வந்து அத்தருக்கு வண்டி அடைக்கல. 2 மாதத்துக்கு வண்டி அடைச்சேன். எனக்கு இங்கே நான் லொரியெல்லாம் ஓடினேன் தானே. அப்போ எனக்கு அது ஈஸி, உள்ளுக்கு இருந்து ஓடுற வாகனம் ஓடி எனக்கு ஈஸி ஆகிடுது. அவைய டிராக்டர் மட்டும்தான் ஓடணும். அதெல்லாம் அவைகளுக்கு அந்த பெரிய வாகனம் ஓடிய கஷ்டம் போயிடுது. அது ஒரே மாதிரி இப்படி வெயிட் பண்ணி வைப்பாங்க. அந்தக்குள்ளே ரிவர்ஸில் போகணும், ஒரு அதுக்குள்ளே முன்னுக்கு வரணும். அவள் வந்து அந்த முதிர் வந்து பார்த்துருப்பான் நம்ம ஓடுறத. பார்த்துருப்பேன். அவரை நீ பார்த்துட்டு ஒரு ஆளாக பேர் எழுதினான், வெளியே எழுதி போது எங்களுக்கு ஒரு 10 நாள் தந்துருப்பான். சைன் தந்த பிறகு எங்களை பேர் எழுதி போட்டு வேறு ஏரியா, ஒவ்வொரு ஏரியாவுக்கு எங்களை போட்டுவிட்டான். வேறு கொம்பனி வண்டியோட அந்த கொம்பனி முடிய போகுது, இந்த கொம்பனி பாறை எடுக்க போகுது அது ப்ராஜெக்டை. அப்போ எங்கள்கிட்ட அந்த ஒரு பாகிஸ்தான் ஒருவோட என்ன அனுப்பிவிட்டான்னு, நீ அந்த ஆள் ஹிந்தியில் நான் இந்த பாட்டுக்கு தலையாட்டிக்கிறான். ஹிந்தியில் எனக்கு என்ன தெரியும், ஹிந்தியே ஒன்றும் தெரியும். அவன் ஹிந்தியில் எங்கே கேட்பான், ஒரு இதில் கேட்பான். நல்ல மனுஷன் தான், நல்லா கவனிச்சவர் அவர் என்ன. அப்போ அவரோட போகிற ரோட் பார்க்குற. அப்போ நம்ம உள்ளுக்குள்ளே இருந்து பார்த்தா இதுக்குள்ளே போவானே, போய் அடுத்த ரோட்டில் இருமா, அது அதே ஏரியா மாதிரி தான் இருக்கும். கரைச்சல்றாப்பா. புறவு குப்பை எல்லாம் அடித்து முடிய திருப்பி கூட்டிகிட்டு போவான். அந்த குப்பை பறிக்கிறதுக்கு போயிட்டு வரக்குள்ளே எதால் பூரா வாரான்னு தெரியும். ஒரு கிழமை நான் சைடில் இருந்தேன், அவன் தான் ஓடினேன். அப்புறம் அதுக்கு பிறகு என்னட்ட வண்டி தருவான். நான் ஓட தோங்கின அப்புறம் அந்த ஏரியாவில் எனக்கு பிடிபட்டுக்கு நம்ம வண்டி ஓடினா தான்
இந்த ரோட்ல போறோம் இல்ல நம்ம பார்த்துட்டு இருந்து போனோம்னா அந்த ரோட்டை பிடிக்க மாட்டோம். வண்டி ஓடணும். நம்ம ஓடுனா தான் அந்த ரோட்டை பிடிக்கல நம்ம. சரி, இப்போ உண்மையிலேயே அவ்வளோ காலத்துக்கு முந்தைய உங்களை வெளிநாட்டு வாழ்க்கை ஆரம்பிச்சது. இப்போ வந்து உண்மையிலே தூர போனாலும் அந்த ஃபோன் ஒன்று இருக்குன்னு வீடியோ கால்ல காய்ச்சி கொள்ளலாம், என்ன நடக்குன்னு சொல்லி பார்த்தோம், பக்கத்துல இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கு. அப்ப நீங்க போன டைம் வந்து நார்மல் கால் கூட இல்லை, நீங்க கடிதம் எல்லாம் அனுப்பிக்கிறீங்க, அந்த கெசட் எல்லாம் ரெக்கார்ட் பண்ணி எல்லாம் அனுப்பியிருக்கீங்க. கெசட் அனுப்புனேன் ஒரு தடவை அனுப்பினீங்க ரெக்கார்ட் பண்ணி. நாங்க பக்கத்துல எங்கட கேம்புக்கு பக்கத்துல ஒரு கோயில்புரைப்படி வருவேன், என்னிட்ட மெஷின் பழகின தப்பி வருவேன். அவன் நான் மந்திரிக்காண்டா அறிஞ்சு அங்கே வந்தவன் என்ன பார்க்கறதுக்கு. அவன் பிக்கப்பில் எங்களை ஏற்றி போவான், அவன் கூட்டி திரிஞ்சான் இல்லை சுதா இதுக்குள்ள கோயில்பேட்டில் இருக்கிறபடியும். அப்போ அவரோட கேம்புக்கு போகிறேன், அங்கே டெலிஃபோன் கேட்குறேன். நாங்கள் அங்கே போய் சொன்னோடனே இங்கே ஊர்லேயும் டெலிஃபோன் இல்லை, இங்கே அவர் வீட்டை வெளிமலை வீட்டுக்கு பக்கத்தில் அவன் இங்கே இருந்தேன். அங்கே வர சொல்லோடனே அது அரை மணி தான் இருக்கணும், நீ பிள்ளைகள் வந்தோடனே நீ அவைகளோட காய்க்கிற அங்கே ஒரு நிமிஷத்துக்கு ஒரு ஆள் கொடுக்கணும் அங்கே காய்க்கிறதுக்கு. இங்கேயும் வந்து ஊருக்கு பொதுவாக ஒன்று வச்சுருந்தவங்கள்ட்ட எங்களோட ஏரியாலாம் ஒன்று இருந்தது. அப்போ அவங்கள விட்டு வேணும் காசை கொடுத்துட்டு அவங்களோட கதைக்கு வேணும், நம்ம எடுத்து கதைக்கணும். இங்கேயும் காசு கொடுக்கணும், அங்கேயும் காசு கொடுக்கணும். அப்போ காசை கொடுத்து நம்ம காய்ச்சோன்னு 10 நிமிஷம் 15 நிமிஷம் தான் தருவாங்க. வந்தோடனே எனக்கு நான் இந்த இதுக்கு போய் வந்தானே வண்டி ஏரியா பார்க்குறதுக்கு போய் வரக்குள்ள அங்கே போன இடத்துல இன்னொரு ஆள் நம்மளை வளாதுபடி என்ன கண்டன் கதைக்கிறது. அந்த அந்த தம்பி ஒரு இப்போ வந்து நீங்கள் அங்கே போயிட்டு எத்தனை வருஷமா இப்போ வீடியோ கால் வந்துண்டு தெரியல, வீடியோ ஃபோன் வந்துண்டு கண்ணாலத்து பூரா வந்து இப்போ நீங்கள் இப்போ ஃபுல்லாக முகத்தையை கூட பார்க்காம இருந்துருவீங்க. எப்படி இருந்து குளருவேன், தனியாக கிடந்து குளறது ஜோதிச்சிருக்கிறேன். நான் சொன்னானே வரப்புறேன்ட்டு. எனக்கு போய் ஒரு வருஷத்துக்குள்ளே எனக்கு அங்கே இருக்கிற விருப்பம் இல்லை, இங்கே பிள்ளைகள காவல் தான். ஜெயந்திரி சொல்கிறேன், நான் நாட்டுக்கு வரப்போகிறேன், எனக்கு இல்லை அஞ்சரிக்க நான் வரப்போகிறேன்டா. அப்போ அது 2 காய்க்கும், அது காய்ச்சின்னு கேட்டுட்டு போய் இருக்கிறான். தனியாக இருக்கிற நேரத்தில் பிள்ளை அவன் லிங்கா அவன்லாம் எனக்கு யார் நேரத்தில் கூடுதலாக இந்த சின்னம் தானே அவனுக்கு இங்கே காய்ச்சல் வந்தான்னு சொல்லிது எனக்கு. நான் போன உடனே அவனுக்கு ஏக்கம் வந்து காய்ச்சல் வந்து தான் காய்ச்சலாக காணாண்டி இல்லை. அது பெரிய வேதனையாக இருந்துக்கு. அப்போ உண்மையாக அதை கூட இந்த இப்போ என்னன்னா அந்த ஃபோன் கால் பார்த்து முகத்தை பார்த்து கொள்ளலாம், பிள்ளைகளை பார்க்குறோம். இப்போ அந்த டைமில் வந்து அந்த வாய்ஸ் மட்டும்தான் கேட்கலாம், அதுவும் வந்து எப்பயாச்சும் இருந்து கூட ஒரு கதை கேட்கலாம், முகம் பார்க்கல. அது வந்து எப்படி இருந்திருக்கும் அந்த வாழ்க்கை உண்மையானே. அப்போ என்ன அல்றேன் அப்போ தொடரா வந்து எத்தனை வருஷமா இருந்த நீங்கள் அப்படி? ஒரு வருஷம் முடிய அதெல்லாம் கடந்து போயிட்டப்பா. அப்புறம் என்ன அதை பற்றி அல்றீங்க விடுங்க. சரியா, அப்படியே திரும்ப அப்படி நாட்டுக்கு வராம மொத்தமா 5 வருஷம். 5 வருஷமா? 5 வருஷத்துக்கு பிறகு திரும்ப இங்கே வந்து அப்போ வரக்குள்ள தம்பிக்கு அழகனாப்பா 5 வருஷமா 5 வருஷத்துக்கு இங்கே வாரினு ஒரு 8 வயசு 8 வயசு. அப்போ ஒரு சின்ன நாள் நம்ம வந்து இறங்கினோடனே மொபைலை வண்டி எடுத்தாங்க, கையில் இருந்த மொபைலு, மற்ற இன்னொரு கேமரா வண்டி வந்தேன் இவருக்கு. அவங்க கொடுத்தா அதை தான் வச்சுட்டு வந்தார் வேனுக்குள்ள. நீ பிறகு அங்கே இது கொஞ்சம் வந்துட்டோமே அங்கே பிறகு அதுக்கு பிறகு எனக்கு ஒரு மாத்தியால் எனக்கு வண்டி வந்தானே எங்களை ஆக்கள் ஒருத்தருக்கு தான் இல்லை வண்டி. எனக்கு வண்டி அந்த ஒரு கிழமையால் நான் மொபைல் வண்டிட்டேன் 350 ரியாலுக்கு. அங்கே சாமான் புறக்கி விற்கிறோம் நாங்கள், நிறைய கிடைக்கும். ஒரு நாளைக்கு 150-200 கிடைக்கும் காசு. சம்பளம் 700 தான் ஒரு மாதம். ஓ என்னிட்ட மட்டும்தான் காசு, அவங்க வந்தா கொடுத்துடும் இல்லை. நான் தான் சாப்பாட்டு செலவு எல்லாம் நான் தான் கொடுக்குறேன். கடையில் சாப்பாடு சாமான் எல்லாம் இந்த செலவு தான். அவையத்தருக்கும் எங்கடா ரூமில் இருந்து ஒருத்தருக்கு வண்டி கிடைக்கல. 2-3 மாதத்துக்கு பூரா அவைகளுக்கு எல்லாம் வண்டி கிடைச்சி. ஒரு ஆளுக்கு சவல் கிடைச்சி, மற்ற ஸ்வீப்பர் வண்டி அது மெல்ல மெல்ல போகிற வண்டி, இந்த புழுதி அடிச்சு போகணும். சரி, அப்போ முதலாவது வெளிநாட்டு வாழ்க்கையை முடிச்சுட்டு வந்து திரும்ப போகணும்னு சொல்லி அப்போ திரும்ப போகணும். இங்கே வந்து பார்த்தா இங்கே சம்பளம் கட்ட மாட்டேன். 2000 ரூபா சம்பளம் இல்லை 1000 ரூபா ஒரு நாளைக்கு 1000 ரூபா. லொரி ஓடணும், மையங்களை போகணும். நீ முதலாவது அவர் ஓடக்குள்ள வந்து சம்பளம் ஓடணும்னு சொல்லி ஒரு நாளைக்கு முதல்ல 100 ரூபா. 100 ரூபா ஒரு நாளைக்கு? ஒரு நாளைக்கு 100 ரூபா. எத்தனை அமௌண்ட் அது? 90, 88, 89 இருந்து. சொல்லுங்க. 88 முதல்ல மேலஞ்சிருக்கோம். அன்னையம் 75 ரூபா தருவானுகள். அதுக்கு பிறகு 100 ரூபாய்க்கு 88 இருந்து 100 ரூபாய்க்கு தான் மேலஞ்சேன். 90ஆம் ஆண்டு 92 நான் போகும் வரைக்கும் 100 ரூபா தான். அப்புறம் இல்லை 95 2000 ஆண்டுக்கு வரதுக்கு முதல் 120 ரூபா தந்தாங்க. அப்புறம் அவ்வளோதான் சம்பளம், 120 ரூபா தான் டெய்லி. எனக்கு வேலையில் இருக்கிறது தானே, சில ஆக்களுக்கு கட்டாது. நமக்கு அங்கே
வேலை இருந்தாலும் இல்லாட்டியும் போனால் சம்பளம் தருவாங்க எனக்கு. போய் இருந்து போட்டு நான் வேலை இல்லைண்டா 4 மணி 3 மணிக்கு வந்துடுவேன். வேலை இல்லைண்டா நீ பஸ்ஸோட போவேன், அவர் கூட்டிகிட்டு போவார். என்ன தான் நல்ல நம்பிக்கையா என்னோட. நான் ஒரு நாளைக்கு போகாட்டியும் வீட்டை வந்துடுவார் தேடி. என்ன விட மாட்டார். தம்பியை தூக்கி வச்சு குளறிக்கார். நான் சொல்லாமல் தானே போனேன். சொன்ன விட மாட்டாருன்னு போட்டு அவர்கிட்ட சொல்லலை. நான் போகல, கொழும்புல போயின்னு தான் நான் கொழும்பு எடுத்து இப்படி போப்புறான்னு சொல்ல. நீ என்கிட்ட சொல்லியிருக்கலாங்க. நான் சொன்னா நீங்கள் விட மாட்டேன். அதில் நான் சொல்லலை, உண்மையை சொல்லி தந்தேன் அவர்கிட்ட. சரி சரி நீ சந்தேகமா போயிட்டு வா என்னாரு. சரி, இப்போ இத்தனை வருஷம் வெளிநாட்டு அனுபவம் வந்து இப்போ உங்களுக்கு என்ன சொல்லி தந்தது? வெளிநாட்டு அனுபவம், வெளிநாட்டுக்கு போகலாமா? வெளிநாடு புள்ள ஊட்டியை வச்சுட்டு நம்ம வெளிநாட்டில் போய் கிடந்தா அது ஒரு சந்தோஷம் இல்லை. பிள்ளைகளோட போகணும்ன்றீங்க, குடும்பங்களோட இருக்கணும். குடும்பங்களோட இருக்கிறான் சந்தோஷம் இந்த வாழ்க்கை. உண்மையா நீங்கள் எனக்கு விருப்பம் இல்லை வெளிநாடு. அம்மா கரைச்சப்படுத்தினது அனுபவம் தான். இல்லாட்டி நான் வெளிநாடு எனக்கு இங்கே தொழில் தெரிஞ்சுப்பேன். நான் இன்னைக்கு இங்கே நின்றுருந்தேன். அந்த வெள்ளாமல் எல்லாம் உங்களுக்கும் அதை தெரிஞ்சிருக்கோம் எப்படி செய்கிறதுண்டு நம்ம செஞ்சிருக்கலாம். நான் இன்றைக்குள்ள இந்த காசுக்கு அரிசி பண்ணுற வேலையெல்லாம் இல்லை. டெய்லியாக நெல் இருக்கும் வீட்டை. நான் தொழில் இல்லைண்டு கிடந்ததில்லை. 90 92க்குள்ளான் கஷ்டப்பட்ட வாகனங்கள் போகலாம், ஆமி பிரச்சனை அப்படி தெரிஞ்ச பிறகு கஷ்டம் இல்லை எனக்கு. அங்கே போய் களவாஞ்சியில் வேலைக்கு சேர்ந்தது பிறகு டெய்லியாக வேலை. சரி, இப்போ ஆரம்பத்துலேருந்து இப்போ உங்களுக்கு இப்போ நீங்கள் நிறைய பேருக்கு வெளிநாட்டில் போய் உதவி செய்ய என்னோட சொல்லியிருக்கீங்களா? இப்போ நான் உண்மையிலே வந்து நீங்கள் சொல்கிற அரவாசி கதையை கேட்டு தான் இப்படி இருக்கணுமோ இப்படி தான் இருக்கணும்னு சொல்கிறேன். ஏன்டா இப்படி யாரை ஏமாற்றுவாங்க இப்படி செய்வாங்க நீங்கள் சொல்லியிருக்கீங்களா உங்களோட வாழ்க்கையில்? பட் அப்படி நீங்கள் வந்து ஏமாந்தவரை வந்து உங்களுக்கு எப்படி இருக்கு வாழ்க்கையிட்ட வந்து? நான் ஏமாந்தது பெருசு அடுக்க மாட்டேன். நான் இப்போ ஒரு ஆளுக்கு காசு கொடுக்க வேண்டிய இல்லை. அவர் எனக்கு 3 நாள் 2 நாள் வந்து கேட்பாங்க, கொடுத்துட்டேன். அவர் தரலைன்னா நான் ஒரு தடவை தான் கேட்பேன். எனக்கு அடுத்த தரம் போய் கேட்கறதுக்கு எப்படி இருக்கும் தெரியுமா? நம்ம அவர்கிட்ட கடன் கேட்கற மாதிரி அதுல இருந்து நான் கேட்கறேன். நான் போய் அடுத்த தரம் கேட்க மாட்டேன், நான் விட்டுருவேன். அப்படி நிறைய கொடுத்துருக்கேன். நான் கொடுத்தாக்கள் நிறைய பேர் வேண்டி போட்டு இப்படி தான் ஏமாந்து. அதுக்கு எனக்கு அவைய ஏமாந்து நம்ம ஏமாந்து நினைக்காங்க. அதுக்கு எனக்கு ஆண்டவன் தருவான். நான் பட்ட கஷ்டத்துக்குரியது அது அவையாலேயே அவைய ஏமாத்தி கொள்றான். இன்னொரு தரம் வந்து வேண்டிக்கல நம்மகிட்ட. இப்போ இந்த படிப்போட விட்டுட்டு இப்போ போறது உண்மையில இப்போ கூட இருக்கு. இப்போ நார்மலாக வந்து இப்போ ஓலவில் எழுதினாலும் சரி ஓலவில் எழுதாட்டியும் சரி கூட இளம்படியினர் வந்துட்டு கட்டார் சவுதி டுவாண்டு போடுறது தான். கத்தாரில் வந்து பாருங்க அங்கே படுற கஷ்டத்துக்களை. இங்கே வெளிநாடு இங்கே அனுப்பிடுவாங்க. அங்கே யோசிக்கிறேன் சேர்ந்து அவன் போய் உழைக்கானே அது 2. அங்கே நேர்மையாக உழைச்சா கஷ்டம், நேர்மை தப்பி உழைக்கிறவன் தான் அங்கே நல்லா இருக்கான். சரி, இப்போ வரைக்கும் நிறைய படி ஃப்ரீ விசான்ற பேரில் போயிட்டு கஷ்டப்படுறா. போகக்கூடாது. என்ன பொறுத்தவரை கட்டாருக்கு போயிடவே கூடாது. அங்கே இப்போ ஒரு விசா எடுக்கிறதுக்கு டிரைவருக்கு கோல் பண்ணவர்கள் ஒரு ஆள் எடுக்கிறதுக்கு அங்கே 500-600 போய் போலினாண்டானு ஒரு ஆள் கேட்டதுக்கு. அப்போ அவ்வளோ பேர் கிடக்கானே வேலை இல்லாமல். இங்கே தெரியாதுமா, அங்கே நின்றா தான் தெரியுமா அதில் அருமை. இங்கே இருந்து காசு அனுப்பி அங்கே லைசன்ஸை முடிச்சுட்டு கிடக்கானுமா. ரூமும் இல்லை, இரவையில் கொண்டு போடுற பஸ்ஸில் படுக்கிற. பகலில் போய் அவன் கூட்டாளி மாதிரி ரூமில் நிற்கிறான். அங்கே இரவையான ஃபுல்லாயிரும் ரூமு. அப்போ அங்கே போடுற பஸ்ஸுகளுக்குலாம் படுப்பானுகள். குளிப்பு இல்லை, பெரிய கஷ்டப்படுறாங்க. குப்பி சத்துன்றது கிடக்கான. அவனால் டெய்லி அவரும் வச்சு சாப்பாடு கொடுப்பானுங்க. சரி, இப்போ எல்லாத்தையும் கடந்து உங்களோட வெளிநாட்டு வாழ்க்கை வந்தாச்சு. ஆனால் நான் கஷ்டப்படலை. நம்மளோட வாழ்க்கையில் நான் அங்கே கஷ்டப்படல, நல்லா சாப்பிட்டு நல்லா தான் இருந்தேன். ஆனால் கவலை தான், இந்த பிள்ளைகள் கவலை தான். ஆனால் எனக்கு பின் வர கொஞ்சம் சந்தோஷம். எல்லாம் பிள்ளைகளுக்கும் வேலை கிடைச்சோன்னே எனக்கு சந்தோஷம் தான். இப்போ சொல்லுங்க, நீங்கள் வந்து ஒரு கட்டத்துக்கு மேலே வந்து உங்களோட பிள்ளைகள் எல்லாம் வந்து ஒரு இடத்துக்கு போயிட்டாங்க. அப்போ இப்போ வந்து உங்களோட மனநிலை அப்படி இருக்கு? இப்போ எனக்கு சந்தோஷம், ஹாப்பியாக திரிகிறேன். ஒரு பிரச்சனை இல்லை, ஃப்ரீயாக திரிகிறேன் வார்டுக்கு. சரி, அப்போ இந்த ஃபாதர்ஸ் டேயில் வந்து இப்போ எல்லா ஃபாதருக்கும் நீங்கள் ஏதாவது ஒன்று சொல்ல போகிறீங்க, எல்லா அப்பாக்களும் ஒன்று சொல்ல போகிறீங்கன்னா ஒரு அட்வைஸாக பிள்ளைகளை இப்படி தான் வளர்க்கணும் இப்படி தான் வச்சுக்கணும்னு சொல்ல போகிறீங்கன்னா என்ன சொல்லுவீங்க? நான் பிள்ளைகளை கண்டிச்சு வளர்க்க சொல்ல மாட்டேன். பிள்ளைகள இஷ்டத்துக்கு நம்ம கொடுக்கணும். அதுக்காக அங்கே தரதில் பற்றி தெரிய விட்டுறல. நம்ம பிள்ளைகள் எப்படி போகுது, என்னதில் போகுது, பிள்ளைகளை விட்டு பிடிக்கணும். நம்ம எந்த திசையில் போகுது பிள்ளை நல்ல திசையாக விட்டுறணும். அது கெட்ட திசையில் போகுதுன்றா நம்ம அதை தண்டிக்கலாம். சரி, அப்போ நம்ம அது சிலாக்கள் என்ன படிக்கிறதுக்கு ஒரு வேற பாடம் எடுக்கணும். இல்லை இதைத்தான் படிக்கணும் திணிக்கப்படா. பிள்ளைகள் எந்த பிரச்சனையும் திணிச்சா பிள்ளைகள் சீரழிஞ்சு போயிடும். அவர் மைண்டில் இருக்கிறத இழந்துடுவார் அவர். அப்போ அந்த இடத்துக்கு வர மாட்டார் அவர் கண்டிப்பாக. அப்போ நம்ம பிள்ளைகள்ட்ட நான் யாரையும் உங்கள்கிட்ட இல்லைன்னு சொல்லியிருக்கேன். நீ என்னட்ட கோல் எடுத்துக்கப்பா அண்ணிடம் அம்மா ஏசுறா வீடியோ எடுத்து அது வேறு சொல்லுவார். நான் என்ன அவ்வளோ கதையை போய் அவன் விட்டு போட்டு உனக்கு என்ன விஷயமோ நீ செய். அவர்கிட்டையும் சொல்கிறான், தம்பிகிட்டையும் சொல்கிறான், கயநாட்டை சொல்கிறதுன்னா அவள் கேட்க மாட்டாள், நினையாக கேட்க மாட்டாள்.
மற்ற பிள்ளைகள் நாங்கள் வெறும் அடிக்க எனக்கு போகும்போது அம்மாவும் ப்ராவும் அங்கே கொஞ்சம் போன்றா வெளிநாடு போன்றா நாங்கள் நீ வெளிநாடு வந்துடாத நீ உனக்கு இஷ்டப்பட்டதை நீ செய். எல்லாருக்கும் ஒரு பயம் இருக்குது. அந்த பயத்தின் நிமித்தம் நான் கேட்கறது வந்து சரி ஓகே. உண்மையில வந்து நிறைய பேர் கடந்த நீங்கள் வெளிநாட்டு வாழ்க்கையை சொல்லி இன்னும் இருக்கு. அவர் வந்து இத்தனை வருஷம் சுருக்கமா சொல்லிட்டு வந்து அப்போ இதை தாண்டி சொல்றதுக்கு ஒன்றுமே இல்லை. என் அனுபவத்தில் அண்ணாட்ட கேட்டிருப்போம், அடுத்து வந்து பிள்ளானாக்கட அண்ணா வந்து இதுல கேட்டிருப்போம் எல்லாத்தையும். ஆனால் அதெல்லாம் தாண்டி ஒரு சீனியர் இல்லாம் அப்பா வந்து அவர் அனுபவம் வரல. நானும் சொன்ன மாதிரி தான் இப்போ அப்பாவுக்கு வந்து பிள்ளைகளை மிஸ் பண்ண மாதிரி நானும் இங்கேருந்து இப்போ சொன்ன மாதிரி தான். இப்போ எனக்கு அம்மாவோட கூட பாசம் இருக்கிறதுக்கோ இல்லை அம்மாவோட நாண்டி இருக்கிறதுக்கான காரணம் வந்து அப்பா கூட இருக்கல. அதான் உண்மை. இப்போ அப்பா தொடர்ச்சி இல்லாமல் போனால் வேறு விஷயம். ஆனால் அப்பா இருந்தும் பக்கத்தில் இல்லைன்றது வந்து ஒரு வேறு இதில் இருக்கும். வந்து நேரடியாக பார்க்காம வந்து ஃபோனோட மட்டும் கழிச்சிட்டு இருக்கான்னு சொல்லிச்சுன்னா எப்படி இருக்கும். அதெல்லாம் தாண்டி வந்து இப்போ உண்மையிலே அப்போ வந்து ஒரு வந்து சந்தோஷமாக போய் கொண்டு. இப்போ நிறைய பேர் கேட்டவரை வந்து என் வீடியோவில் காட்டலை நீங்கள் யோசிச்சுப்பீங்க என்ன பிரச்சனை வீடியோவில் காட்டலன்ட்டு. அப்படிலாம் ஒன்றும் இல்லை, நல்ல சந்தோஷமாக தான் போய் கொண்டிருக்கு லைஃப் எல்லாமே. அடுத்தடுத்து இன்னொரு விஷயம் என்னன்னா அண்ணன் சின்ன இல்லை தம்பியாக்கள்லாம் யாரை பிடிக்கும் யாரும் கேட்டாலும் அப்பா அப்பான்றேன். நான் பிள்ளைகள்கிட்ட சொல்கிறேன் அப்பா உழைச்சிட்டு வர மட்டும்தாம்மா. அம்மா உங்களை தூக்குறோ வளர்க்குறோ என்ன சின்ன வயதுலேருந்து கழுவுற குளிப்படுற எல்லாரும் அவதானே. நம்ம வந்து கொஞ்சம் என்ன வேண்டியமோ இந்த பக்கத்தில் வேறத்துலேருந்து ஆட்டோ ஓடுவான். நான் வேறு வீட வருவேன் வந்து படுப்பேன் கொஞ்சம் வேறு வாத்தின ஒழிப்பு வேண்டி வாகனத்தில் ஏறிருந்து பாத்தில் ஏறி வலிக்கு கொண்டு களத்தில் விழுந்து ரூம் பண்ணுவான். சின்னால் தான் ஏறு இல்லை விடுவான சரி அவன் ஆட்டோ ஓடி தேடிப்பான். அப்புறம் கொஞ்சம் ஏற்றாலும் அவர் ஆட்டுக்கு இறங்கிட்டு போயிடுவார். அப்படியெல்லாம் பிள்ளைகள் தான் நமக்கு கவலை. நான் கவலைப்பட்ட மாதிரி அவன் நல்லா வளர்த்துட்டா பிள்ளைகளை. நம்ம இங்கே இல்லாட்டியும் ஜெயந்திர கட்டுப்பாட்டுக்குள்ளே நல்லா பிள்ளைகளை வளர்த்துட்டான். அவள் சந்தேகம். ஆனால் பிள்ளைகிட்டே நான் சொல்கிறேன் அவள் தான் நல்லா பார்க்கணும். காய்க்க என்ன ஆயிடுச்சாலும் பேசப்படான்னு சொல்லி நானும் ஒன்றும் காய்க்கலையா காய்ச்சா சும்மா பாடி பண்ணுறது போட்டு நான் விட்டு போட்டு தள்ளி போயிடுறேன். நான் இப்பயும் வந்து நேரடியாக பார்க்குறேன். அம்மா சில டைமில் வந்து கத்துனாலும் இப்போ இந்த இப்போ எவ்வளோ எல்லாம் தாண்டி இப்பயும் வந்து இப்போ இந்த வயதோட சில டைம் வந்து அப்பாவுக்கு அம்மா ஏதாவது சத்தம் போட்டு ஏதாவது சொன்னாலும் வந்து அப்பா சத்தம் போட போயிடுறாரு. அப்படி இல்லாமல் இவ்வளோ தாங்கல சொல்கிறேன். நாங்கள் சிரிக்கிறாங்க சில டைம் என்னோட கண்ணை காட்டி போய் தானே அம்மாவோட உண்மையிலே இப்படிதான் சமாளிக்கணும் கல்யாண லைஃப் பண்ண. ஓகே உண்மையில நான் என்ற இது எண்ணம் இல்லாமல் போனால் எல்லாம் சரியாகும். அது சரி உண்மையில. ஓகே உண்மையாக வந்து இப்போ நான் சொன்ன மாதிரி தான் அந்த நல்ல பேரண்ட்ஸாக இருக்கிறதுக்கு வந்து கண்டிப்பாக வந்து பிள்ளைகளை பெக்கிற மட்டும் இல்லை அவங்கள வளர்க்குறதுலேருந்து எல்லா வகையிலையும் வந்து சப்போர்ட் பண்ணணும். அதுமாதிரி உங்களுக்கு தெரியும் பிள்ளானாக்களோட வந்து அம்மாவும் அம்மாவும் தான் நான் அப்பாவும் தான் 2 பேர் வந்து இருந்தது வந்து அவங்களோட அம்மா தான். அவனும் தான் அவங்களோட அப்பாவோட அன்பை வந்து பெறல. சரி இருந்தாலும் என்னென்னு சொல்லி சொன்னால் அது வந்து அது நிரந்தரமாக இல்லாமல் இருந்ததுன்னு அப்போ அது பிரச்சனை இல்லை. ஓகே ஆனால் வந்து அது சம்மந்தமாக ஒரு நீ கதைக்கிறேன்னு என்ன சொல்லுவேன். இப்போ வந்து நீ அது சம்மந்தமாக இப்போ உனக்குள்ளே ஒரு கவலை இருக்குன்னு தானே இப்படி சில என்ன சொல்கிறது அப்பா அம்மாருக்கு சொல்லணும். இல்லை உண்மையில் நான் சின்ன வயசுலேருந்து பார்ப்பேன் ஸ்கூலுக்கு ஒருத்தண்ட அப்பா வந்து ஏற்றி கொண்டு விடுவார். என்ன நான் தான் நடந்து போகிறது என்னன்னா அம்மாவும் கூட்டி கொண்டு ஸ்கூலுக்கு வர்றதுக்கு இல்லை அம்மா இடியப்பம் விற்க போயிடணும். ரோட்டுக்கு எங்கேயோ இடியப்பம் விற்க போனால் தான் எங்களுக்கு அண்டை சோறு. அப்போ அம்மா அப்படி போயிடுவாள். ஏன்னா அப்பா நான் பார்த்ததுல வந்துட்டு இப்போ வெளிநாட்டில் வந்துட்டு வெளிநாட்டில் இருந்தாலும் இங்கே சரி உழைச்சி பிள்ளையில சந்தோஷமாக பார்க்கணும் பொண்டாட்டியை சந்தோஷமாக பார்க்கணுன்ற அப்பாவுக்கு எல்லா அப்புறம் கிடைக்கிறது வந்து ஒரு பாக்கியம். ஸோ அந்த பாக்கியம் எனக்கு கிடைக்கல. ஆனால் எனக்கு உண்மையில் வந்து அம்மா அப்பா வந்திருந்தது எங்கள்கிட்ட அம்மா. ஸோ அந்த வகையில் வந்து நான் பெருமைப்படுறேன். நிறைய பேர் சொல்லும்போது அப்பா பற்றியெல்லாம் பேசும்போது எனக்கு கவலை ஒன்று இருக்குன்னா நம்ம அப்பாட கையை பிடிச்சி நடக்கலையே நம்மளை ஒருத்தன் ஒன்றும் கூட்டி போகல அப்படிங்கிறது. அதுலேருந்து இப்போ இந்த வீடியோவில் நீங்கள் யோசிப்பீங்க இல்லையா நீங்கள் வந்து இப்படி கதைக்கிறீங்க கூட்டி உங்களோட அப்பா வச்சு கதைக்கிறீங்க இப்படி செய்வீங்கன்னு சொல்லி எனக்கு மட்டும் அப்பா இல்லை எல்லாருக்குமே அப்பா உண்மையிலே இந்த பொடியன் மேலே வந்து யார் வீட்டை வந்தாலும் வந்து அப்போ வந்து அவர பிள்ளை மாதிரி தான் பார்த்துக்கொள்வார். வந்து அது உண்மை இன்னொரு ஜீவன் கொடுக்குற வெடிவார் அவன் டெய்லி வீட்டு கிடக்குறவன் வந்து அப்ப பிரசாந்த கூட வந்து அப்பா கோல் எடுத்து மிரட்டி கூப்பிடு வர சொல்லி பிராங்க் பண்றது கோல் எடுத்து மிரட்டினாரு. கொஞ்சம் கஷ்டமா இருக்கு கொஞ்சம் உதவி என்ன பிரச்சனை என்ன கால் 2 மேலாது நடந்து போயிடலாம் கிடக்க வந்து பாருங்க நீங்க பார்த்துட்டு உதவி செய்யுங்க. உங்க மகன்கிட்ட கேளுங்க. அப்போ வந்து வீட்டுல எல்லாருமே வந்து அவனோட வீடு மாதிரி தான் இருக்கிறேன். அதுக்கு வந்து அதான் சொன்ன வந்து இப்போ அதை நம்ம வந்து ஒன்றுமே செய்யலை. அது
நிரந்தரமாக இல்லாமல் போனது வந்து சொல்லல. அதான் சில லைஃப்பில் வந்து எல்லாருக்கும் கஷ்டங்கள் இருக்கும், இது இருக்கும். இப்போ எனக்கு வந்து அப்பா இருந்தும் கூட இல்லை, ஆனால் இப்போ அது நடக்குது, பிரச்சனை இல்லை. ஆனால் இருந்தாலும் வந்து சின்ன வயசுல இல்லை உண்மையிலே. அவன் சொன்ன மாதிரி இந்த ஸ்கூலில் ஏற்றி கொண்டு வருவதோ அதுக்கு முந்தைய உண்மையிலே இல்லை. அப்போ அதை எல்லாரும் வந்து வாழ்க்கையை தாண்டணும். அதான் உண்மையாக வந்து கல்யாணம் கட்டின பிறகு வந்து நீங்கள் என்னத்தை மைண்டில் எடுத்துக்கொள்ளணும்னு சொல்லி பிள்ளைகள் இருக்குன்றதை மைண்டில் எடுத்துக்கொள்ளணும். பிள்ளைகளை வச்சு கொண்டு தான் நம்ம எப்படி நம்ம லைஃப்பை நடத்தணும்னு இருக்கணும். இப்போ பிள்ளைகள் பிறந்த பிறகு வந்து நீங்கள் சண்டை பிடிச்சிட்டு உங்களுக்குள்ள பிரச்சனையில் ஒன்றுபடுத்தக்கூடாது. அடுத்து வந்து அடிக்கிற பிள்ளைகளுக்கு அடிக்கிற சிலாக்கெல்லாம் முடிஞ்சது அந்த பிள்ளைகளை தூக்கி எல்லாம் அறிஞ்சு அதை பார்த்துருக்கேன் நான். என்னால எனக்கு அதெல்லாம் பிடிக்காது. பிள்ளைகளுக்கு கை வைக்கிறதே பிடிக்காது. உண்மை. அப்படி கை வச்சா கூட வந்து அப்போ இப்போயே அது ஒரு நாளைக்கு தான். அது முக்கியமான ரீசன் நம்ம தான் அடிப்பார். ஆனால் அது முக்கியமான காரணமாக தான் இருக்கும். அது வரைக்கும் உண்மையிலே நானும் இப்போ சொல்கிறேன் சொன்னால் பெஸ்ட்டு நான் இப்படி இருக்கிறேன்னு சொன்னேன். இப்போ அம்மா வந்து கண்டித்து வளர்த்தேன். ஆனால் அம்மாவுக்கு பயம் இருந்தது வந்து நீ வர்றது செய்யன்னு சொல்லி. ஆனால் அப்பா தான் வந்து பின்னால் இருந்தோண்டு அப்படியே உனக்கு பிடிக்குமா நீ செய்ய அதைத்தான் செய்ய வேண்டியது. இன்றைய கூட எங்களோட அக்கா கடை ஓட்டு விடுவதுக்கு நல்லா இருக்குதுன்னு சொல்லி சொன்னால் அதுக்கும் காரணம் அப்பா தானே. ஏன்டா அவன் வந்து நேரத்தோட ஸ்கூலில் விட போகிறான்னு சொல்லக்கூட வந்து வீட்டாக்கள் எல்லாரும் ஏசினவங்களை ஸ்கூலில் விட தேவையில்லை, நீ ஏன் விட போகிறா விட்டு என்ன சொன்னால் இதுக்கப்புறம் உன் லைஃப் முடிஞ்சிடும் அப்படின்னு நிறைய சொன்னவங்க. அப்போ அப்பா சொன்ன வந்து இல்லை அவளுக்கு என்ன விருப்பம் கேளுங்க, விட போகிறாண்டு அதுக்கப்புறம் என்ன செய்ய போகிறான்னு சொல்லி அப்புறம் அவளோட ஐடியா சொல்லு, ஓகே நீ அதை செய்யணும்னு சொல்லி விட்டுட்டாரு அப்பா. அவள் உண்மையிலேயே வந்து இப்போ கவர்மெண்ட் காரர்கள் எடுக்கிற சம்பளத்தை தாண்டி அவள் 2-3 மடங்கு கூட தான் எடுக்கிறாங்க. அதுவும் அந்த வகையில் வந்து அது சந்தோஷம். அதான் அப்பா சொன்ன மாதிரி பிள்ளைகள் என்ன ஆசைப்படுதோ அது நல்ல வழியில் இருந்தால் அதை விடுங்கோ. அதுக்கு வந்து கெட்ட வழியில் போகுதுன்னா அதை தாண்டிச்சு நம்ம நல்ல வழிக்கு காட்டுவோம். அந்த நல்ல வழி சரியாமல் கெட்ட வழி போகிற பிள்ளைகளை நம்ம தாண்டி அடிக்கப்படா. பிள்ளைகளை கூப்பிட்டு வச்சு புத்தி சொல்லணும். அடிச்சு திருத்த இல்லாம ஆரையும் அடிச்சா 2-3 அடிச்சா அவனுக்கு என்ன தெரியும், அப்பா 2 அடி அடிப்பாரு விட்டுறாரு தப்பத்தான் செய்வான். நம்ம என்ன வேணா பிள்ளைகளை கூப்பிட்டு நமக்கு வேறுக்கும் ஒரு தரம் அடிச்சு போட்டு என்ன வேணும்னா என்னத்துக்கு அவனுக்கு அடிச்சனா அடிச்சு போட்டு இந்த தப்ப நீ திருப்பி செய்யாது. திருப்பி செஞ்சாலும் நீ திருப்பி அடி வேண்டுவான். அப்ப இதுல திருந்தி நடந்து கொள்ளுங்க. நம்ம ஒரு அலுவலுக்கு போற முடியும்னா அந்த அலுவலை முடிச்சுட்டு அடுத்த அலுவலுக்கு போவோம். அந்த அலுவலை குறையில வச்சு போட்டு காணலன்றது எனக்கு அது விருப்பம் இல்லை. நான் ஒரு இது செய்யணும்டா இப்போ 7 மணிக்கு வரை சொன்னால் நான் 6:30 போயிடுவேன். இல்லை அது வந்து போக மாட்டேன். அது வந்து நிறைய வேலையை சப்போர்ட் பண்ணது. ஒரு வேலையை தொடங்க அந்த வேலையை முடிச்சுது அடுத்த வேலையை தொடங்க சொன்னது வந்து நிறைய வேலையில் இன்றைக்கு வரைக்கும் இந்த லைஃப்பில் சப்போர்ட் பண்ணி கொண்டு இருக்கு. அதான் அடித்தாலும் வந்து அடிச்சு போட்டு வந்து கூப்பிட்டு வச்சு சொன்னோம், இதுக்கு தான் நான் அடிச்சேன்னா இதை செய்யணும் நீ இப்படி தான் இருக்கணும் நீ அப்படின்னு சொல்லி. ஓகே உண்மையிலே அந்த சந்தோஷம் அப்பா கிடைச்சது வந்து எங்களுக்கு ஒரு சந்தோஷம். ஓகே ஓகே நன்றி. ஓகே ஓகே உண்மையில் லாஸ்ட்டாக வந்து சொல்லிக்கொள்கிறோம் அனைத்து தந்தையர்களுக்கும் வந்து இனிய தந்தையர் தின நல்வாழ்த்துக்களை சொல்லிக்கொள்கிறோம். ஒரு நாள் பிந்தி சொன்னாலும் வந்து கேட்டு நல்ல உள்ளங்கள் நல்ல நினைவுகளை நினைச்சு பிள்ளைகளை எப்படி வளர்க்கணும் கற்றுக்கொள்ளுங்க. நீங்கள் வந்து யோகா கதையில் போட சொன்னேன், இந்த சீரியஸாக கழிச்சு முடிச்சுட்டு யோகா காயப்பா அடுத்த நாங்கள் கழிச்சு போடுவோம். இது கொஞ்சம் சீரியஸாக போச்சு தம்பியில் கதையை കഴിயும். ஏண்டா எத்தனை வருஷம் நான் 18 வருஷம் இந்த வெளிநாட்டு வாழ்க்கை 18 வருஷத்தை எவ்வளோ அனுபவிச்சிருப்பேன் நான் பிள்ளைகளை விட்டது போய். ஓகே அப்போ ஒவ்வொருத்தருக்கும் இப்படி தனிப்பட்ட நிறைய சோகதாகங்கள் வந்திருக்கும். ஸோ நீங்களும் வந்து இன்னைக்கு இந்த வீடியோவில் வந்துட்டு உங்கள்ட்ட அப்படியான சில நிகழ்வுகள் வந்து ஷேர் பண்ணிக்கோங்க, அதாவது கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் வந்து இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் அப்படி சொல்லி நாங்கள் நம்புறோம். அப்படி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படி பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. நாங்கள் நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கிறோம். ஓகே பாய்.